ஹாய் ஹலோ ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாஃபியா ஹஸ்பண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்ம OT7 ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம 3K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்குது. அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி எப்போவுமே எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வாங்கடா வளவலான்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. நம்ம ஆரம் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். ஆரம்க்கு மொத்தம் 3 தம்பி. ஒரு தம்பி தம்பி வந்து ஜெய்ஹோப், 2வது தம்பி சுகா, 3வது தம்பி வந்து நம்ம ஜேகே. அண்ட் இவங்க எல்லாருமே மாஃபியா தான். அண்ட் நம்ம ஆரம் கூட மாஃபியா தான். பட் ஆரமும் ஜெய்ஹோப்பும் வெளியே பார்க்குறதுக்கு பிஸ்னஸ்மேன் மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க உள்ளே வந்து அண்டர் கிரவுண்டில் மாஃபியாவாக இருப்பாங்க. அண்ட் நம்ம ஜேகே அண்ட் சுகர் 2 பேருமே ஃபுல் மாஃபியா தான். அவங்க பிஸ்னஸ்குள்ளெல்லாம் கிடையாது. அப்படியே நம்ம பாட்டம் கேரக்டர் சைஸ் வந்தோன்னா அங்கே வந்து ஜின்னு வந்து சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. ஜின் வந்து ஒரு டாக்டர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 3 அப்ரெண்டிஸ் மாதிரி. அதாவது ஒரு வருஷம் அந்த ஹாஸ்பிட்டலில் 3 பேருமே ட்ரைனிங். அண்ட் அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜின்னோட ஹாஸ்பிட்டல்லே டாக்டர் ஆகிக்கலாம். அதான் அவங்களுடைய விருப்பம். அண்ட் அதனால நம்ம ஜிமின், யோன்ஜின் 3 பேருமே அங்கே வந்து 1 இயருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அண்ட் இது தாண்டா இன்ட்ரோ. மிச்சம் எல்லாமே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போக பார்த்துக்கலாம். வாங்கடா வளவலான்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு பெரிய குடோனை தான் காட்டுறோம். அந்த குடோனில் நம்ம ஜேகே வந்து இந்த பக்கம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குறாரு. பக்கத்துலேயே சுகாவும் உட்காந்துருக்குறாரு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இருந்துட்டு, ஜேகே என்னாலும் அந்த டீலிங்லாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னானே. இங்கே பாரு, அந்த டீலிங் என்னோடைய டீலிங். அதை நீ எனக்கு தெரியாமல் என்னோடய ஃபைலில் திருடி வச்சுருக்க. மரியாதையை அதை கொடுத்துரு, இல்லைன்னு வையேன் அப்படின்னு சொன்னானே. இல்லைன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவன் அப்படியே டப்புனே எந்திரிச்சு ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ண உடனே அவன் அப்படியே கையை பிடிச்சிட்டு, ஏன்டா வாயை திறந்து பேச மாட்டியாடா, உடனே கண்ணெடுத்து ஷூட் தான் பண்ணுவியாடா அப்படின்னு சொன்னானே. அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு, ஜேகே நீ ரொம்ப சின்ன பையனை அடிக்கடி நிரூபிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே. இல்லைண்ணா அந்த ஃபைல் தரமாட்டுக்காண்ணா அப்படின்னு சொன்னானே. அது இப்படி கண் எடுத்து பட்டுன்னு போட்டால் பொட்டுன்னு போயிடுவானா. அதுக்கப்புறம் என்ன, ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக கையில் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ பக்கத்தில் ஒருத்தர் அப்படியே பயந்துக்கிட்டே கொண்டு ஃபைலில் கையில் கொடுக்குறோம். பார்த்தியா இப்படி தான் வாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, நெக்ஸ்ட் டைமில் இருந்து நான் ஒன்றும் ஃபாலோ பண்ணுறேண்ணா அப்படின்னு சொன்னோன்னே. ஓகே போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே ஜேகே அப்படியே பார்த்துட்டு, போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 சுகாவும் ஜேகேயும் அப்படி மாசாக நடந்து வராங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு போனால் அங்கே ஆரம் தான் அப்படியே 2 பேர்த்தையும் அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்குறான். பார்த்துட்டு, ஏண்டா எது வரணும் பேசி வாங்க மாட்டிங்களாடா அப்படின்னு சொன்னேன்னே. நான் இங்கே பாரு, அப்படி உனக்கு பேசி ஃபைல் வாங்கணுன்னா நீ போய் வாங்கு, இப்படி போட்டு ஃபைல் வாங்கினோன்னா எங்களை அனுப்பு, நாங்கள் 2 பேர் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சைடில் பார்த்தா அங்கே ஜெய்ஹோப் தான் காஃபி குடிச்சிட்டு இருக்கிறாரு. நீ ஏன் இவனை பார்த்து எதுவும் கேட்கவே மாட்டியாடா அப்படின்னு சொன்ன உடனே, கேட்டு என்ன பிரயோஜனம், சொன்னால் மட்டும் கேட்கவா போகிறானுங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன இளவையும் பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம் அப்படியே டென்ஷனாக மேலே போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜேகே சுகாவை திரும்பி பார்த்துட்டு, ஏன் ஹயாங் நம்மளை இப்படி திட்டிகிட்ருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ அப்படியே சுகா திரும்பிட்டு, திருந்துருவோமா அப்படின்னு சொன்ன உடனே, ஓஹோஹோ நானாவது திறந்துறதாவது அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ ஜெய்ஹோப் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, ஆமாண்டா எதுவும் கேட்காதுங்க, ஒவ்வொருத்தனையும் கொன்று ஜனத்தொகையை குறைச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஹயாங் இவ்வளோ பேர் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், கொஞ்சமாவது நல்லது நடக்குதா இந்த உலகத்தில், அவ்வளவும் கெட்டது தான் நடக்குது. இவனுங்கெல்லாம் உயிரோடு இருந்தால் என்ன, செத்தா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்ன உடனே, நாளைக்கு இதே மாதிரி நினச்சிட்டு எவனாவது ஒருத்தன் கண் எடுத்து பொட்டுன்னு ஒன்றை போட்டு தள்ளுவான், நீ அப்படியே செத்துரு அப்படின்னு சொன்ன உடனே, செத்தா சாவரே இருக்கிறது ஒரு உயிர் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சுகா பார்த்துட்டு, சாகன்மாடா அப்படின்னு கேட்ட உடனே, நம்ம அதுக்கு முன்னாடி கண் எடுத்து பொட்டுன்னு போட்டு போயிடலாண்ணா அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்னெல்லாம் திருத்தணும்னா ஒருத்தன் புதுசாக பிறந்து தான் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜெய்ஹோப் அப்படியே திரும்பிட்டு, இங்கே பாரு என்னொருத்தன் பிறந்து வராண்டாம், ஏற்கனவே பிறந்திருப்பான், என்ன இப்போ யாருக்கிட்ட இருந்து என்ன கஷ்டப்படுறானோ இல்லை அவன்கிட்ட இருந்து யாராவது கஷ்டப்படுறாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் சொன்ன உடனே இப்போ அப்படியே இந்த பக்கம் காட்டினா இந்த பக்கம் அப்படி டேய் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அங்கே இருக்கிற குழந்தை பார்த்துக்கிட்டு அப்படின்னு அந்த குழந்தையும் முறைச்சி பார்க்குது. இப்போ கையில் இருக்க இன்ஜெக்ஷனை அப்படியே கிட்ட கொண்டு போகிறாரு. அந்த குழந்தை அப்படி கத்தி எழுது. இப்போ அப்படியே கிட்ட தள்ளி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை அப்படியே அப்படின்னு இருக்குது. இப்போ அப்படியே பக்கத்தில் கொண்டு போகிறான், நல்லது. இப்போ அப்படியே கிட்ட வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகுது. இப்போ இதை வந்து பக்கத்துலேருந்து ஜின்னு தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு.
டேய், இந்த இன்ஜெக்ஷனை போடலான்னு உனக்கு ஐடியா இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்குறாரு. அப்படியே டே திரும்பிட்டு அழுது அப்படின்னு சொன்னோன்னே, டே நீ ஒரு டாக்டர்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கும் அழுக வருது அப்படின்னு சொன்னோன்னே, அடிச்சு எனக்கு இன்ஜெக்ஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே அந்த குழந்தைகிட்ட கொண்டு போனோம். அந்த குழந்தை கத்துது. இப்போ அப்படியே நேராக நிமிந்து பார்த்து, ஏங்க பேரண்ட்ஸ் எதுக்குங்க பக்கத்தில் இருக்கீங்க, குழந்தைய கொஞ்சம் டைட்டாக பிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே அவங்க அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தூக்கி அப்படியே டைட்டாக பிடிக்கிறாங்க. இப்போ அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அவ்வளோந்தான் பிடிச்சி தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ பார்த்துட்டு அந்த குழந்தை சொல்லி எங்கேருந்து தரையாக கொட்டுது அப்படிங்கிற மாதிரி இப்படி பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ பக்கத்தில் வந்து ஜிமின் பார்த்துட்டு, ஒரு இன்ஜெக்ஷன் கூட போடுறதுக்கு ஒன்றால் முடியலையேடா அப்படின்னு சொன்னேன். இப்போ அடுத்த குழந்தை வருது, என்ன வம்புக்குறீல்ல, இந்த இன்ஜெக்ஷனை இப்போ நீ போடு அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வச்சுட்டு போயிடுறான். இப்போ பார்த்துட்டு என்னையே எல்லாத்துக்கும் கவுத்து விட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே இந்த சைடு காட்டினா நம்ம ஆரம் தான் இப்போ அப்படியே குடோனுக்கு போகிறாரு. குடோனுக்கு போயிட்டு ஒரு வேலையாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஜேகே சுகாவும் வந்துட்டு, என்னண்ணா பண்ணிகிட்ருக்குறேன், நீங்கள் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு வேலைக்கும் ஆதாரம் இல்லாமல் அழிக்காண்டாமா, இல்லைனா அந்த போலீஸ் நாய் மோப்பம் பிடிச்சிட்டு இங்கே வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஆரம் வந்து ஒரு வேலையும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது நம்ம ஜேகேயும் அப்படியே அங்கே சோஃபாவில் உட்காந்து அப்படி விளையாடிட்டு இருக்கிறாரு. இப்போ சுகா வந்து அங்கே உட்காந்து அப்படி அவனுமே லேப்டாப்பில் ஏதோ பார்த்துட்ருக்குறான். இப்போ ஜெய்ஹோப் அங்கே வந்துட்டு, அண்ணா அண்ணா அந்த போலீஸ்காரன் தேவையில்லாமல் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொன்ன உடனே, போலீஸ்காரங்கனாலே மாஃபியாவுக்கு பிரச்சனை தானடா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அது இல்லைண்ணா, இவனுங்க வர ஏதோ அந்த காட்டுக்குள்ளே எவனையும் ஒருத்தனை கொண்டு போட்டிருக்கிறானுங்க, அவனுங்க வர மோப்பனாய் மாதிரி மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டானுங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே போய் என்னடா பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே, எங்ககிட்ட தேவையில்லாமல் வாய் கட்டிகிட்டு இருந்தான், அதான் போட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ எனக்கு அடங்கவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு போய் பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து ஒரு பாடி கார்டை அப்படியே அனுப்பி விடுறாங்க. இப்போ அப்படியே அந்த பாடி கார்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஜேகே தேவையில்லாமல் அப்பப்போ நீ கண் எடுக்கிற, இது நாளைக்கு எங்கே கொண்டு முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்ன உடனே, நான் பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ பார்த்துப்பாடா, இனி நாளைக்குன்னு உனக்குன்னு ஒரு குடும்பம் உனக்குன்னு ஒரு குழந்தைன்னு வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன பஸ்ல, அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானண்ணா அப்படின்னு சொன்ன உடனே, இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஆரம்பம் அப்படியே டென்ஷனாக போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜேகே திரும்பி பார்த்துட்டு, சுகாயா அப்படின்னு சொன்னா, இப்போ சுகா அப்படி நிமிந்து பார்க்குறாரு. எதுக்கு நம்மளை இப்படி திட்டிட்டு போகிறாரு, திறந்திருவோமா அப்படின்னு சொன்னோன்னா, ஹோ சில்லி கைஸ் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போது ஜெய்ஹோப் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு, திருந்தாதுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப்பும் அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ இப்படியே ஒரு 1 month கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஆரம் வந்து நைட்டு வந்து காரில் போயிட்டுருக்குறாரு. இப்போ ஏதோ கார் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் என்ன பண்ணுறாருன்னா, கீழே இறங்கி அப்படி காருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்குறாரு. பார்த்தா எங்கேயோ இருந்து ஒரு குண்டு வந்து அப்படியே ஆரமோட செஸ்ட்டு கிட்டேயே படுது. இப்போ ஆரம் அப்படியே டைட்டாக அந்த செஸ்ட்டு பக்கம் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே கீழே விழுறாரு. காருக்குள்ளே தான் நம்ம ஜேகேயுமே இருந்திருப்பாரு. இப்போ ஜேகேல வந்துட்டு, அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பக்கத்தில் வந்து அப்படியே ஆரம்ப தூக்கி அப்படியே தைஸ் மேலே வச்சுட்டு, ஆனால் என்னன்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ஜேகே என்னன்னு தெரியல ஜேகே, எவனும் ஷூட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அப்படியே அவன் கண்ணு எடுத்துகிட்டு அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. பட் ஆரம்புக்கு வந்து பிளட் ரொம்ப போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்துட்டு, அண்ணா நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் ஒரு டாக்ஸி நிப்பாட்டி அப்படியே டாக்ஸியில் வந்து ஆரம்பம் அப்படியே தூக்கி இருத்திட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலும் வந்துருச்சு. இப்போ உள்ளே போனால் இன்றைக்கி ஜின்னுக்கு நைட் டியூட்டி, ஜின்னு தான் இருக்கிறாரு. இப்போ உள்ளே போனோன்னா, டாக்டர் டாக்டர் அப்படின்னு கத்துறோன்னே, இப்போ அப்படியே ஜின்னு தான் வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு, என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை என் அண்ணனை யாரும் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஓ சரி ஓகே சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே கொண்டுட்டு வராங்க. இப்போ அப்படியே ஜின் வந்து பார்த்துட்டு, சரி ஓகே ஆப்ரேஷன் பண்ணி நான் புல்லட் எடுத்துடுறேன், நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போகிறான். இப்போ அப்படியே ஜின் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி அந்த புல்லட்லாம் வெளியே எடுத்துட்டு அப்படியே பார்க்குறாரு. இப்போ ஆரம் வந்து அப்படி மயக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ அப்படியே வெளியே வந்துட்டு, சரி ஓகே ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அவங்க புல்லட் எடுத்தாச்சு, நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே, ஏதாவதுன்னா எனக்கு பக்கத்தில் தான் இருப்பேன், எதாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் ஓகே அப்படின்னு சொன்னேன். ஓகே தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், ரொம்ப தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கையை பிடிக்கிறான். இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு, இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் வந்து அப்படியே அவர் கேபின்குள்ளே அவர் போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ஆரம் படுத்துருக்காருல, அதுக்கு பக்கத்தில்
பக்கத்தில் ஒரு குட்டியாட்டும் ஸ்டூல் மாதிரி இருக்குது, அதை போட்டு அப்படியே அவரும் உட்காந்து அப்படியே படுத்துருக்குறாரு. இப்போ அப்படியே விடியுது. இப்போ ஜேகே அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா ஆரம்பம் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு சரி ஓகே அண்ணன் முழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து, அதாவது சுகாவுக்கும் ஜெய்ஹோப்புக்கும் தகவல் கொடுத்துருப்பாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஒரு 10 o'clock போல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மெசேஜ் பண்ணி ஜேகே அப்படியே தூங்கிடுறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் 3 பேரும் என்ட்ரி ஆகுறாங்க. இப்போ உள்ளே வரும்போச்சுல ஏன்டா நீ நேற்றுக்கு வரல அப்படின்னு சொல்லும் போச்சுல, இப்போ அப்படியே யோன்ஜின் பார்த்துட்டு ஏன்டா பின்ன நேற்றுக்கு ஒரு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நான் பட்டேன் பாரு ஒரு பாடு. இப்போ அப்படியே சைடில் ஜிமின் பார்த்துட்டு ஆமாண்டா இதுக்கு அந்த குழந்தையே ஊசியை வாங்கி அது குத்திக்கிட்டு அது பாட்டுக்கு போயிடும் போலுக்கு, இந்த தொட நடுங்கி அப்படி நடுங்குதுடா அவன் கையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ யோன்ஜின் பார்த்துட்டு ஏன்டா இன்னும் 6 மாதத்தில் நம்ம எல்லோரும் டாக்டரே ஆக போகிறோம், ஏன்டா உனக்கு இப்படி கை நடுங்குது அப்படின்னு சொன்னேன். அது இன்னும் தெரியல மச்சான், இந்த குழந்தைங்கள பார்த்தா மட்டும் அந்த கை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷிவர் ஆகுது. அதாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வயசு பொண்ணுங்க வராங்களா, கண்ணுக்கு குளிர்ச்சி அழகாக இங்கே பாரு, இந்த ரிசப்ஷன் லிஸ்ட்டில் ஒன்று இருக்கு பாரு, ஐயோ இது எனக்கு மிச்சமாக வாயடிக்க மச்சான் அப்படின்னு சொல்ல முடியல. எதுக்கு மச்சான் வயசு பொண்ணுங்க வந்தால் கற்பழிக்கவா அப்படின்னு சொல்லலை. அச்சு வாய் முடி கடவுளே இந்த பையன் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுகிறா, போய் இவன் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் அப்படியே அடிச்சுக்கிட்டே வரான். இப்போ அப்படியே ஜின்னு வந்து வெளியே வந்துட்டு ஏன்டா இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொன்னேன். இப்போ டைமை பார்த்துட்டு சாரி ஹயாங் ஒரு 10 minutes லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னேன். ஷோ உங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமில் ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க, அவங்கள போய் நீங்கள் பாருங்கள், நீங்கள் முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க ஓகேவா. அது வந்து நைட்டில் வந்து ஒருத்தங்க கன் ஷூட் பண்ணனால அவங்க வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க. நேற்றுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இன்றைக்கி வந்து அவங்க பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் போய் அவங்கள பார்த்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஓகே, உங்களோட ஸ்டடீஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் நான் பக்கத்தில் ஒரு வயசானவங்க இருந்தாங்களே அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன், நீங்கள் ஜஸ்ட் பாருங்கடா எதையும் குட்டையை குழப்பி வச்சுடாதுங்கடா அப்படின்னு சொன்னேன். ஹயா எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க, நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னேன். பத்திரமா பார்த்துக்கிட்டா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் அப்படியே அங்கேருந்து போகிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு மச்சான் யாராடா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஏன்டா பெரிய மாஃபியாவாக இருக்க போதுடா அப்படின்னு சொன்னேன். மாஃபியாவாக இருந்தாலும் சரி கேங்ஸ்டராக இருந்தாலும் சரி நம்ம முன்னாடியெல்லாம் ஜுஜுப்பிடா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு மச்சான் கன் ஷூட் பட்டிருக்குது, ஒரு வேளை எவனாவது ஒரு மாஃபியா சண்டை நடக்கும் போச்சுல இவன் குறுக்க போய் தேவையில்லாமல் கன் ஷூட் வாங்கிட்டானோ தெரியலையே, வாங்கியிருப்பானோ, ஒரு வயசானவனாக இருக்குமோ, இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவனுக்கு வந்து அது அப்படியே அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி போகிறானுங்க. இப்போ அப்படியே அவனுக்கு ரூமுக்குள்ளே போகிறானுங்க. இப்போ அப்படியே போய் பார்த்தா மச்சான் ஒரு ஹேண்ட்ஸம் பாய் படுத்துருக்குறாருடா அப்படின்னு சொன்ன உடனே எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மி நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தாங்க ஆரம்பம் அப்படியே படுத்துருக்கிறாருல, அவருக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு மச்சான் இவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாருடா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஆரம்போட லைட்டாக அந்த கண்ணத்தை டச் பண்ணி பார்த்துக்கிட்டு மச்சான் மனுஷன் தான் மச்சான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மிருகமாடா அப்படின்னு சொன்ன உடனே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இப்போ யோன்ஜின் அப்படியே சமாளிக்கிறான். இப்போது ஜிம்மின் என்ன பண்ணுறான்னா மச்சான் அங்கே போகிறாங்க பக்கத்துலேயே ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் படுத்துருக்குறான் பாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நம்ம அப்படியே பார்த்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜேகே தான் அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கிறாரு, ஒரு குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு இந்த 2 ஹேண்ட்ஸமும் எங்கேருந்து தான் வந்திருக்கோம், டேய் இவ்வளோ அழகான ஹேண்ட்ஸம் பாய்ஸை எவன்டா ஷூட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே தெரியலையேடா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க அப்படியே குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஆரம்பிக்கிட்ட போயிட்டு சார் உங்களை யார் ஷூட் பண்ணியிருப்போ அப்படின்னு சொன்னேன். ஆமாடா மயக்கத்தில் இருக்கவர்கிட்ட போய் கேளு, அவர் வாய் திறந்து பதில் சொல்லுவார் அப்படின்னு சொன்ன உடனே மச்சான் ஒரு வேலைக்கு இவனுக்கு கேங்ஸ்டராக இருக்குமோ, அதான் துப்பாக்கி எடுத்து டப்புன்னு ஷூட் பண்ணிட்டானுங்களோ அப்படின்னு கேட்கும்போது இருக்கும் பார்த்தா பெரிய கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோன்ஜின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு இல்லைடா இவரை நான் அடிக்கடி டிவியில் பார்த்துருக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா என்னது டிவியில் பார்த்துருக்குறியா, அப்போ இவர் மாஃபியாவாடா, இல்லைடா இவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன்டா, இவர் பேர் ஆரம் அப்படின்னு சொன்னேன்னா என்னது ஆரமா, அது என்னடா ஆரம்ட்டு அப்படின்னு சொன்னேன். இல்லைடா இவருக்கு வேறு ஏதோ ஒரு நேம் உண்டுடா, ஆனால் இவர் எல்லோரும் ஷார்ட்டாக ஆரம்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னேன். ஓஹோ நைஸ் நேம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படி ஜிமின் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவருக்கு ஒரு தம்பியுமே உண்டுடா மச்சான்,
ஆனால் அவர் பேர் ஏதோ ஜே 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான். என்ன மச்சான் அப்படின்னு சொன்னேன். ஏதோ ஒரு ஜெயின்னு வரும் மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு அதோ அண்ணா படுத்துருக்காருல அவரா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா இவன் வந்து ஓகே, பட் இவனை விடையும் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி அவர் இருப்பார்டா, அதுதான் தம்பின்னு சொன்னார், ஆனால் இது யாருன்னு எனக்கு தெரியாதடா அப்படின்னு சொன்னானே. மச்சான் இது ஏதாவது சொந்தக்கார பையப்பிள்ளையா இருக்கும் மச்சான், இருந்தாலும் 2 ஹேண்ட்ஸம் பையன் க்யூட்டாக இருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பெரிய பிஸ்னஸ் ஒருவேளை இவங்களோட பிஸ்னஸ் எதிரிகள் யாராவது ஷூட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொன்னானே. இருக்கும் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சொல்கிறான். இப்போது யோன்ஜின் என்ன பண்ணுறான்னா அப்படியே பேசிக்கிட்டே இருந்தவன் அப்படியே பின்னாடி டப்புனா கையை வச்சு ஊனிடுறான். ஐ மீன் அந்த டேபிள் மாதிரி இருக்குது, அதில் கையை வச்சு அப்படி ஊனோன்னா அப்படி சைடில் வந்து ஒரு தட்டு மாதிரி இருக்குது, அது அப்படி கீழே விழுந்துருது. இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ஜேகே தான் அப்படியே எந்திரிச்சிட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு அப்படியே கண்ணை கையில் எடுக்கிறான். இப்போ அப்படியே பார்த்தா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு நீங்கள் முன்னாடி யார் அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீங்கள் யாரா இன்னும் புள்ளப்பிடிக்கார மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னது புள்ளப்பிடிக்காரனா, ஹலோ ஐ எம் எ டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலையே, என்ன என் அண்ணன் என்ன ஷூட் பண்ண வந்திருக்கீங்களா, யார் சொல்லி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கண்ணை எடுத்துகிட்டு அப்படியே முன்ன வரான். பார்த்து ஐயோ நாங்கள் டாக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின்னு சொல்லி அப்படியே அவனோட ஐடியா எடுத்துக்கிட்டு காமிக்கிறான். இப்போ அப்படியே முன்ன வந்து நின்றுட்டு, அவன் ஒரு ஆள் 5 ரூபா ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ஐடியை கொண்டு போய் காட்டுற, அவனே ஒரு தீபாவளி துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கேன், அதையும் நம்பிக்கிட்டு செய் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஓ இது தீபாவளி துப்பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த கண்ணை எடுத்து அப்படியே சீலிங்கை பார்த்து அப்படியே ஷூட் பண்ணுறான். இப்போ அப்படியே அந்த சீலிங் தான், அந்த சீலிங்கில் போய் படுது. அப்படியே யோசிச்சுட்டு பார்த்துட்டு, டே மச்சான் வாயோ மூடி தொலைடா ஒரிஜினல் கண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தையோட ஒரு கையை ஜிமின் பிடிச்சிருக்கிறேன், இன்னொரு கையை யோசிச்சுட்டு பிடிச்சிருக்கிறேன். இப்படி போச்சுட்டு என்ன ஏன்டா இப்படி பண்ணி தொலைக்கிறேன், எருமை மாட்டை கையில் மட்டும் மாட்டினா செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ டேயை பார்த்து மிரட்டிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, ஏண்டா அவன் நம்ம கை பக்கத்தில் தானடா இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறான்னா அப்படியே புறமண்டிலேயே தட்டுறான். இப்போது இந்த சவுண்டு வந்து நம்ம ஜின்னுக்கு கேட்டிருக்கோம். ஐயோ இவனுங்க வேறு எந்த தேரை இழுத்து எந்த தெருவில் விட்டானுங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அங்கேருந்து வெளியே வந்து இப்போ பார்த்துட்டு அவனுங்க வேறு பெரிய மாஃபியா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படி உள்ளே வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு என்கிட்ட தேவையில்லாமல் அவன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே, என்னடா பண்ணி தொலைச்சிங்க, ஜஸ்ட்டு பார்க்க தானடா சொன்னேன் அப்படின்னு சொல்ல, நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம், தேவையில்லாமல் அவர் தான் கண் எடுத்து ஷூட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன். யார் நானா கண் எடுத்து ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னானே. இப்போ லைட்டாக ஆரம் அப்படியே கண்ணை தண்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே கூப்பிடுறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு நான் பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே என்ன பண்ணுறானே நேராக ஆரம்பிக்கிட்டு போகிறான். போயிட்டு அண்ணா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொன்னேன்னே, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ என்னடா பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, நான் சும்மா தான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவங்களாம் டாக்டர்ஸ்டா, ஏன்டா டாக்டர்ஸையும் விட்டு வைக்க மாட்டியாடா நீ அப்படின்னு சொன்னேன்னா, இல்லைண்ணா அப்படின்னு சொல்ல போச்சுல. இப்போ அப்படியே பார்த்து நல்லா கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே சொல்கிறான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்து முறைச்சோன்னே, பாருங்க சார் உங்கள் முன்னாடியே அவன் முறைக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, ஜேகே உன்ட்ட எத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, சரி மூடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே திரும்பிக்கிறான். இப்போ அப்படியே ஜின் மறைச்சிட்டு அப்படியே ஆரம்பிக்கிட்ட போய், சார் இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, டேய் அங்கேயே மச நீங்கள் இங்கே வாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ 3 பேரும் இப்படி வராங்க வந்துன்னுட்டு ஹயாங் அப்படின்னு சொன்னேன்னே, இங்கே பாரு இது வந்து ஒரு கொஞ்சம் ரேர் கேஸ் மாதிரி ஓகேவா, இது வந்து ஹார்ட் பக்கத்தில் புல்லட் பட்டிருக்குது, இப்போ இந்த சர்ஜரி பண்ணி இந்த புல்லட் நம்ம வெளியே எடுத்தாச்சு, இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு இவங்களை நம்ம ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்கோம். இப்போ தான் இவங்க வந்து ஏதாவது சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் இவங்க கண்ணு முடிச்சிருக்காங்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே திரும்பி பார்த்துட்டு, என்ன ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு சொல்ல முடிச்சல. ஆமாம் சார் இது ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ், 6 மாதமாக இங்கே தான் இருக்கிறாங்க, இன்னொரு 6 மாதத்துல உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சிடும், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தப்பு இல்லையே சார் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே பார்த்துட்டு, உங்களுக்கு புரிஞ்சுதாடா இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னேன். புரிஞ்சுதே அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே என்ன புரிஞ்சுது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு காலங்கத்திலே போட்டு டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். டேய் 6 மாதத்தில் நீயும் ஒரு டாக்டரா, அதை புரிஞ்சு படிடா அப்படின்னு சொல்ல. அது வந்து அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே வந்து அப்படி தலையை சொறையிறான். இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு,
சரி ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதாவது ஜின்னு வந்து இவ்வளோ நேரம் பேச பேச ஆரம் வந்து அப்படி ஜின்னை ரசித்து பார்க்குறாரு. அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப் தான் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். வந்துட்டு அண்ணா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லுச்சுல. எனக்கு ஓகே தான்டா, இப்போ நான் ஓகேவாக தான் இருக்கேன். சுகா எங்க அப்படின்னு சொல்லும்போதுல இப்போ அப்படியே எல்லோரும் அப்படியே டோர் பக்கம் திருப்புறாங்க. இப்போ அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜேகே ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவங்கள வரான். அண்ணா அப்படின்னு சொன்னோன்னே எவனோ ஒருத்தவனை குடைச்சல் கொடுக்குறான்னு சொன்னேன். எவன்டா குடைச்சல் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வரம்பிச்சுட்டு கையில் ஒரு கண்ணை தூக்கிட்டு வராரு. இப்போ அப்படியே ஜெயிக்க பார்த்துட்டு இன்னும் அதான் நான் 3 பேர் இருக்கானுங்களா அவனுங்க தானா அப்படின்னு சொன்னோன்னே ஏன்டா இன்னும் மாடா உயிரோடி விட்டு வச்சிருக்கிறேன் அவனுங்க புட்டுன்னு போடாண்டாமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணை நீட்டுறாரு. இப்போ அப்படியே ஆரம் பார்த்துட்டு டே ஹாஸ்பிட்டல்டா அவங்க டாக்டர்ஸ்டா கண்ணு கீழே இருக்கடா அப்படின்னு சொன்ன உடனே நான் அவன் என்ன தைரியம் இருந்தால் ஜெய்கிட்டே குடைச்சல் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொன்னேன். சுகா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஆரம் முறைக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே சுகா வந்து அந்த கண்ணை உள்ளே வைக்கிறாரு. இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே டேயை திரும்பி பார்த்துட்டு ஏன்டா டேய் என்னமோ சொன்னேன்னு சொல்லிட்டு தைரியமாக வீரப்பா பேசிட்டேன்டா. ஆனால் அந்த கண்ணை பார்த்தா கடுக்குன்னு நடுங்குதுடா. ஆனால் பாடுறா இவனுங்களுக்கெல்லாம் துப்பாக்கி எடுத்து பொட்டுன்னு போடுறதுலாம் நார்மலான விஷயமா இருக்குது. டே மச்சான் நம்ம மாஃபியா கிட்ட மட்டும் வச்சுக்கவே கூடாதுடா, வா அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பார்த்துட்டு அவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் என் கண்ணு முன்னாடியே கண்ணை கட்டிட்டு பாருங்க. இப்போ பாரு என்ன பண்ணுறேன் மச்சான், அவனுக்கு கிட்ட இருக்கிறது தீபாவளி துப்பாக்கியில் ஒரிஜினல் துப்பாக்கி பொட்டுன்னு போட்டால் பொட்டுன்னு போயிடும், மரியாதையாக வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொன்னோன்னே டேய் இருடா கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எது அந்த துப்பாக்கியை எந்த கடையில் வாங்கினீங்கன்னா மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயை பிடிச்சி தரன்னு ஜிம்மின் எழுத்துட்டு போயிடுறான். இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு ஏய் 3 பேர் நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே 3 பேர் பார்த்துட்டு மாஃபியா சார் என் ஃப்ரெண்டு தெரியாதனமாக பிரச்சனையில் இழுத்து விட்டுட்டா, எங்களை மன்னிச்சிருங்க மாஃபியா சார், நாங்கள் போகிறோம், எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, நாங்கள் போனால் தான் குழந்தைங்க இன்ஜெக்ஷனே போடுவே நடம் பிடிக்கிறாங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன இப்போது என்ன பண்ணுவேன், கன் எடுத்து ஷூட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் இன்னும் போகிறான். இப்போ அப்படியே ஜிம்மின் பின்னாடி ஓடி வந்துட்டு நீங்கள் மன்னிச்சிருங்க மாஃபியா சார், இவனுக்கு இந்த வாயில் தான் சனி, எது இவன் யாருக்கிட்டே இந்த மாதிரி வாய் பேசாத லெவலுக்கு நான் பார்த்துக்கிறேன் மாஃபியா சார், ப்ளீஸ் சார் அந்த கண்ணை மட்டும் கொஞ்சம் இறக்குங்களேன் அப்படின்னு சொன்னேன். சுகா அப்படிங்கிற மாதிரி யாரும் கூப்பிடுறாரு. ஆனாலும் பாருண்ணா கையில் கன்று வச்சுட்ருக்கேன்னு தைரியமாக பேசுகிறத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சுகா நீங்கள் வா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைண்ணா இவனை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சுகா அப்படிங்கிற மாதிரி யாரும் சொன்னோன்னே சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை தூக்கி உள்ள வைக்கிறாரு. இப்போ அப்படி பார்த்து ரொம்ப தேங்க்யூ மாஃபியா சார் அண்ட் சார் நாங்கள் போயிட்டு வரோம். மச்சான் அங்கே ஒரு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடணுமாண்டா, ஒரு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட சொன்னால் கண்ணில் இருந்து தாரையாக கண்ணீர் கொட்டும், மூடிட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மச்சான் அவன்ட்டு என்னென்ன இங்கே பாரு மச்சான், இப்போ தான் பெரிய சார் வந்து சின்ன சாரை அடக்கியிருக்காரு, நீ இன்னும் வாய் திறந்தீங்கன்னா பெரிய சாரே கண்ணெடுத்து புட்டுன்னு போட்டுறாலும் மூடிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே இல்லைடா மோடா அப்படின்னு சொன்னோன்னே வாயை மூடிட்டு போயேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டு பிடிச்சி அப்படியே பின்னாடி தள்ளிக்கிட்டே போகிறாரு. இப்போ இல்லைடா இது மட்டும் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன், மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினும் யோசிச்சுட்டு அப்படி தரன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஜின்னு பார்த்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, அவங்க கொஞ்சம் குழந்த மாதிரி, அவங்க அப்படி தான் தப்பாக நினச்சிக்காங்க அப்படின்னு சொன்னேன். இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் சொல்கிறான். இப்போ அப்படியே ஆரம் வந்து அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கிறத இந்த ஜெய்ஹோப் நோட்டீஸ் பண்ணுறாரு. பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல தான் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்களா? ஆனால் நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல, நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன்னா ஆமாம் ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸ் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா ஓ அப்படியா, நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா இல்லை நான் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னு இல்லை, நான் வந்து நான் எல்லாத்துக்குமே பார்ப்பேன், எல்லா விஷயத்தையும் பார்க்குறேன், அண்ட் எனி ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பெருசாக ஆக ஏதாவது ஒரு இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறிடுவேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா ஓகே உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை தெரிஞ்சுக்கலாமே தான் அப்படின்னு சொன்னேன்னா இல்லை சார் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி உங்கள் நேம் என்ன? என்னோட நேம் கிம் சோக்ஜித் அப்படின்னு சொன்னேன்னா சரி ஓகே என்னை மன்னிச்சிடுங்க சார், எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்,
அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஓகே ஓகே 1 செகண்ட், அண்ணனை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொன்னேன்னா, அவரை கூட்டிகிட்டு போகலாம், பட் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ஓகேவா. இப்போ அவருக்கு வந்து ஷோல்டர்ஸ் வலி இருக்கும், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெய்ஹோப் வந்து அப்படியே விட்டுடுறான். இப்போ அப்படியே ஜின் வந்து அப்படியே வெளியே போயிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஆரம் தான் அப்படி டென்ஷனாக ஒரு ஃபைலை தூக்கி அப்படியே அந்த டேபிள்லேயே போடுறாரு. இப்போ ஜேகே வந்து கேம் தான் விளையாடிட்டு இருந்திருப்பாரு. இப்போ பார்த்துரு என்னாச்சுன்னா, அவன் மறுபடியும் தப்பிச்சிட்டான்டா. ஜேகே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, நீ அவனை பிடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியல. யாரண்ணா, நான் தான் சொல்கிறேன்ல, அந்த குழந்தைங்கள ஒருத்தர் கடத்தி விற்றுக்கிட்டு இருக்கோம், அவனை பிடிக்கணும்னு இத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியல. நான் போலீஸ்க்கே இருக்கிறல, உனக்கு என்னண்ணா அப்படின்னு சொல்லி, டி பச்சை குழந்தைங்கடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஆரம் வந்து அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. இப்போ அப்படியே ஜெய்ஹோப்பில் வந்துட்டு, இங்கே பாரு ஜேகே அண்ட் சுகா, நீங்கள் 2 பேரும் என்ன பாருங்கள், அவனை பிடிச்சி நடு ரோட்லேயே போட்டு ஷூட் பண்ணி தள்ளணும். அப்போ தான் பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் குழந்தைங்க மேலே கையை வச்சு என்ன பண்ணுவோங்கிற விஷயம் தெரியணும் அப்படின்னு சொன்னேன். நீங்களா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல போச்சுல, அதான் உங்களை 2 பேர்த்துக்கு வந்து கொல்லன்னா ரொம்ப பிடிக்கும்ல, போங்க போய் அவன் எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி நடு ரோட்டில் இழுத்து போட்டு ஷூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. தம்பி சொல்லணும் போகலாமா அப்படின்னு சொன்னேன். வாணம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகேயும் சுகம் அப்படியே எழுந்திரிச்சு போகிறாங்க. இப்போ அப்படியே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் ஜேகே பார்த்துட்டேன். இங்கே தான் இருப்பானுங்களா? இங்கே இருக்கதா தான் ஜெய்ஹோ பண்ண சொன்னான். ஐ திங்க் இங்கே தான் இருப்பானுங்க, போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, போகலாண்ணா, ஆனால் இந்த தடவை அவனை இப்படியும் மிஸ் பண்ணிடவே கூடாதுண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்கிறான். இப்போ அப்படியே சுகா திரும்பி பார்த்துட்டோம், விட்டவே கூடாது. சரி ஓகே, நான் இந்த பக்கம் போகிறேன், நீ மேலே போ அப்படின்னு சொன்னேன். நீயும் கூட வா. இல்லை இங்கே ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் மேலே வரேன், நீ அவன்கிட்ட அவனை பொட்டுன்னு போட்டுறாத, கையில் கிடச்சானா தரன்னு இழுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னேன்னா, சரிண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே மேலே போகிறான். இப்போ அப்படியே மேலே போய் அப்படியே காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே யாரா அவன் கொஞ்ச நேரமாக ரெஸ்ட் எடுக்க விட்றானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். யாரா அப்படின்னு சொன்னேன்னா அப்படி கண் எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணுறான். ஐயோ சார் நான் எதுவும் பண்ணேன் சார். அதான் அந்த அண்ணா உள்ளே இருக்கானே, அவன் தான் சார் குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட சொன்னேன், இன்ஜெக்ஷன் கீழே போட்டு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் கையை மேலே தூக்கி நிற்கிறான். இப்போ அப்படியே வந்துட்டேன், யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் வந்துட்டேன். ஓ நீங்கள் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டேயை பார்த்து பாயிண்ட் பண்ணுறான். இப்போ அப்படின்னு வந்து பார்த்துட்டு, ஹை மஃபியா சார் அப்படின்னு சொன்னேன்னே. என்னது ஹாய், நான் அப்போதையே நினச்சேன்டா, பார்க்கும்போச்சில் பார்த்தோடனே பிள்ளை பிடிக்கிற மாதிரி இருக்கிறீங்களே, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒருப்பட்ட வேலையெல்லாம் பார்ப்பீங்கன்னு நான் நினச்சேன்டா, அந்த மாதிரியே தான் இருக்கிறீங்க, பிள்ளையை கடத்தி விற்கிறீங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி ஜெய்கே சொன்னது. யாரு நாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, நினச்சேன்டா டாக்டர் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறீங்க, ஊரை ஏமாத்தலாம்டா, ஆனால் என்ன ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கண் பாயிண்ட் பண்ணோன்னே இப்போ அப்படியே யோஞ்சின் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு, என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மச்சான் நம்ம ஏதோ பிள்ளையை கடத்திட்டோமா மச்சான் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ சார் நீ எங்களை பார்த்து பிள்ளைங்களே கதறியாலும் நாங்கள் ஏன் சார் பிள்ளைங்களை கடத்த போகிறோம், என்ன பொய்யா சொல்கிறீங்க, அதுவும் என்கிட்ட ஜேகே தான் மாஃபியா கிட்ட பொய்யா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாண்டா பொய் தான்டா சொல்கிறேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னேன். டேய் சனியனே, வாயில் சனியும் இருக்கான், வாய் மூடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே வாயில் போட்டு டப்புன்னு அடிக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்னடா முணுமுணுக்குறீங்க அப்படின்னு சொன்னேன். மச்சான் இவர் வந்து நம்மக்கிட்ட போட்டு வாங்குறாருடா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜிமின் வந்து அப்படியே தலையை மட்டும் பின்னாடி தாத்து, என்னடா சொல்கிறேன், ஆமாண்டா நம்ம ஹாஸ்பிட்டல் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்கா, அழகாக இருக்காரு, ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொன்னால அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக நம்மகிட்ட போட்டு வாங்குறாரு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்ன சொன்ன என்ன அடுத்த குழந்தைய கடத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த கன் எடுத்து அப்படியே யோஞ்சின பாயிண்ட் பண்ணிட்டு, நீ மின்னவா அப்படின்னு சொன்ன உடனே, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க சார், அது வந்து நாங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன வந்து போயின்னு ஒரே வாங்கடா, இன்னைக்கு உங்களை நடு ரோட்டில் வச்சு ஷூட் பண்ணல, என் பேர் ஜேகே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேகே அதாவது சுகா என்ன பண்ணியிருப்பாருன்னா கீழே நின்று பார்த்துட்டு, போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா அப்படியே மேலே வர்றாரு. இப்போ அப்படியே மேலே வந்து பார்த்தா அப்படியே ஜேகே வந்து அப்படியே கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே வந்து, டேய் ஜேகே பக்கத்து ரூம் தான், இந்த ரூமில் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, அப்படி என்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அப்படியே இவனுங்க 3 பேர் நிற்கிறானுங்க. ஏன்டா இந்த வாத்து குஞ்சுக்கிட்ட உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். என்னது வாத்து குஞ்சா, டே பார்க்குறதுக்கு நம்ம வாத்து குஞ்சு மாதிரியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ யோஞ்சின் அப்படியே ஜிமினை மேலேருந்து கீழே வர பார்க்குறான். பார்த்துட்டு, நீ வாத்து குஞ்சு மாதிரி தாண்டா இருக்கா அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஜிமினை வந்து அப்படியே யோஞ்சினை பார்த்து முறைக்கிறான். பார்த்துட்டு, மச்சான் அவர் தான் மச்சான் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது மச்சான் அப்படின்னு சொன்னோன்னே,
சார் நான் எங்கே சார் வாத்து குஞ்சு மாதிரி இருக்கேன், நல்லா குட்டையாக வாத்து குஞ்சாட்டம் இருந்துக்கிட்டு டேய் போடா அந்த பக்கத்து ரூமை போய் தட்டுறான், அந்த ரூமில் தாண்டாவா இருக்கான், இவனுங்க கிட்டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன்னா, இல்லைண்ணா இவனுங்க தானே பிள்ளை பிடிக்காரனுங்களா இருப்பானுங்க, டே அவன் பக்கத்து ரூமில் இருக்கான போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே அப்படியே தள்ளிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே போய் அங்கே ஓப்பன் பண்ணான், அங்கே ஒருத்தன் தான் அப்படியே அவன் பார்த்துக்கிட்டு அவன் தப்பிக்கிறதுக்கு நிற்கிறான். இப்போ அப்படியே ஜேகே உள்ளே போய் என்ன பண்ணுறான்னா அப்படியே அவனோட ஷர்ட்டை பிடிச்சி பின்னாடி இழுத்து அப்படி தரன்னு வெளியே இழுத்துட்டு வரான். இப்போ பார்த்துட்டு மச்சான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு அநியாயமா அப்படின்னு சொன்னேன், சனியான வாயை மட்டும் உள்ளவாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேயோட வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே தரன்னு ஜிம்மின் உள்ள இழுத்துட்டு வந்துடுறாரு. இப்போ யோனிச்சின் என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த விண்டோ பக்கம் அப்படியே போய் நிற்கிறான். நின்றுட்டு மச்சான் நடு ரோட்லேயும் அவனை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க மச்சான் அப்படின்னு சொன்னேன். என்னது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை டப்புன்னு ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறான். இவன் எத்தனை இலறைய கூட்ட போகிறான்னு தெரிலடா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிம்மினும் யோனிச்சினும் பின்னாடியே ஓடுறாங்க. இப்போ அப்படியே கீழே போய் பார்த்தா அங்கே வந்து ஆரமும் ஜெய்ஹோப்பும் வந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராங்க. இப்போ அப்படியே கீழே போய்ட்டு என்ன தைரியம் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறான், டப்புன்னு வாயை க்ளோஸ் பண்ணி பின்னாடி இழுத்துடும். அவன் அப்படியே பார்த்து அவன் அப்படியே நிமிந்து அப்படியே கையை நீட்டு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே போகிறான். இப்போ அப்படியே பார்த்து மூடிட்டு வெளியே உள்ள வாடா இங்கே போடுறான் அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஆரம் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கன் எடுத்து டப்புன்னு ஷூட் பண்ணிடுறாரு. இப்போ மச்சான் என்னடா இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன்னு சொன்னேன், இவர் என்னடா கன் எடுத்து பட்டுன்னு போட்டாரு அப்படின்னு சொன்னானே. இப்போ ஆரம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இனிமேல் எவனாவது குழந்தைங்களை கடத்தி விற்கணும்னு நினச்சிங்க அவனுக்கும் இதே கதி தான் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்லிட்டு அப்படியே போய் திரும்பினா இவங்க 3 பேரும் தான் அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் பார்த்துட்டு ஹே டாக்டர்ஸ் நீங்கள் 3 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் சார் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஓ இந்த உங்கள் அப்பார்ட்மெண்ட்டா, ஓகே நைஸ் அப்படின்னு சொன்ன உடனே எப்படியோ பார்த்துட்டு ஆமாம் நீ இன்னமும் சொல்லிட்டு இருந்தியே ஏதோ அங்கே மேலேருந்து கீழே கத்திக்கிட்டே ஓடி வந்தே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த கன் எடுத்து அப்படியே தலையை ரப்பன்ட்டே வராரு. இப்போ அப்படியே அப்படியே நிமிந்து பார்த்துட்டு அது வந்து நீங்கள் என்ன தைரியம் இருந்தாலும் என்ன புள்ள பிடிக்காரன்னு சொல்லியிருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ புள்ள பிடிக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வர பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எத்தனை அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேங்கிற பேரில் எத்தனை பேர்த்துக்கு ஆர்கன்ஸ் திருடி விற்கிறேன்னு தெரில பாடுறா, இடையில எனக்காவது ஒரு நாள் உன்னை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சு உன் மேலே ஏதாச்சும் சின்ன தப்பு இருந்துச்சுன்னு வை, இந்த மாதிரி தான் நான் கொண்டு போட்டிருக்கல, இதே மாதிரி ஒன்றே நடு ரோட்டில் முட்டி போட்டு சுட்டு வைப்போம் அப்படின்னு சொன்னேன். சார் எங்களை பார்த்தா பச்சை குழந்தையே பார்த்து அடிச்சுட்டு போகுது சார், எங்களெல்லாம் பார்த்தா ஆர்கன்ஸ் திட்டுற மாதிரியே சார் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆனால் உங்களை பார்த்தாலே அப்படின்னு சொன்னேன், பார்த்தாலே முத்தணும் போல இருக்கா சார், ப்ளீஸ் சார் பாடி தாங்காது சார் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் அப்படியே சொல்கிறான். இப்போ அப்படியே யோஞ்சின்னு வந்துட்டு ஆமாம் சார் எங்கள் ஃப்ரெண்டுக்கு பதிலாக நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம் சார் அப்படிங்கிற மாதிரி யோஞ்சின்னு சொல்லி அப்படியே தலை குனிறான். பட் உன் 2 ஃப்ரெண்ட்ஸாலேயும் தாண்டா நீ உயிர் பொழைச்சிட்ருக்க, இல்லைன்னு வையன் அப்படியே பட்டுன்னு போட்டுறான்டா அப்படின்னு சொன்னேன். மூடிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி இப்போ கத்துறான். டி வாயும் மூடுறான் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி முன்ன வரான். என்ன இல்லை நாங்கள் வாயை மூடிட்டு போகிறோம் நீங்கள் போங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னேன். வேற ஒன்றும் சொல்லலை சார் அப்படின்னு சொன்னேன்னா அதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேக்கி போயிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இந்த கதையெல்லாம் ஜின்னுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஜின் பதில் ஏன்டா ஹாஸ்பிட்டலில் தான் 7:30 கூட்டினீங்கன்னா நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயுமாடா கூட்டுவீங்க, அவன் தப்பு பண்ணால் இழுத்து போட்டு ஷூட் பண்ணானுங்க, அதுக்கேண்டா நீ கத்துற அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. இல்லை என்ன தைரியம் தான் என் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்திருக்கும் அப்படின்னு முன்னாடி சொன்ன உடனே டாக்டர் உங்களை பார்க்குறதுக்கு ஆரம்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா சரி ஓகே அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சொல்லிட்டு அப்படியே அந்த நர்ஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு சரிடா நான் அங்கே அவங்களுக்கு போய் அப்படியே அந்த கெட்டு போட்டு விட்டுன்னு வந்துடுறேன், நீ வாயை திறக்காத, நீ வாயை திறந்தாலே ஏதாவது ஒரு 7:30 கூட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம் இவன் வாயில் அதாவது நீங்கள் சர்ஜரி பண்ணுவீங்கள்ல அந்த நேரத்தில் கரெக்டாக சொல்லி அனுப்புங்க, கரெக்டாக இவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன், வாயை தச்சு வச்சிடலாம், இனி வாய் திறக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். எனக்கும் அதான் சரின்னு படுது, இனிமேல் ஏதாவது 7:30 கூட்டினான்னு சொல்லுங்கள் வாயை தச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சின்ன வெளியே போகிறான். இப்போ அப்படியே வெளியே போய் அப்படியே அந்த ரூம்குள்ளே போனால் அங்கே ஆல்ரெடி நம்ம சுகாவும் ஜாரம் வந்து இன்றைக்கி வந்திருப்பாங்க. அப்படியே ஆரம்பிக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இப்போ ஷோல்டர் பெயின் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொன்னேன்.
இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பட் இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் லைட்டாக பெயின் ஆகுது, இதை மட்டும் கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜின் வந்து அழகாக பார்க்குறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போச்சுல, இப்போ அப்படியே ஜிமின் வந்துட்டு ஹயாங் அந்த குழந்தை இன்ஜெக்ஷனே போட மாட்டேங்குன்னு அழுதுகிட்டு இருக்கிறது ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ளே வரான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஏண்டா ஒரு இன்ஜெக்ஷன் கூட உங்களால் போட முடியாதாடா அப்படின்னு சொல்ல முடியல. அவன் கத்துறான் ஹயாங், இன்ஜெக்ஷன் போடுன்னு சொன்னால் குழந்தைய பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிடுறான் ஹயாங் அப்படின்னு சொன்னோன்னே, இவனுங்களை சரி வெயிட் பண்ணு சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜின் அப்படியே வெளியே போய் அப்படியே அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டுரு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன ஹயாங், அந்த குழந்தைய பார்த்தாலே எனக்கு அழுகலியாக வருது, வாங்க ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அது என் பேஷண்ட்லாம் முடிச்சுட்டாங்களே என் கூட வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அப்படியே 3 பேர் கூட்டிகிட்டு அந்த ரூமுக்குள்ளே அப்படியே போகிறாங்க. இப்போ அப்படியே ஆரம்புக்கு போய் கெட்டு போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போதுல எப்போவுமே இல்லை இந்த இடத்துல மருந்து வச்சு கரெக்டாக பஞ்சில் வச்சு நம்ம கரெக்டாக கெட்டு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொன்ன உடனே ஓகே ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் அப்படியே தலையாட்டியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஏன் ஹயாங் இப்படிப்பட்ட ஒர்க்கெல்லாம் எங்ககிட்ட கொடுக்க மாட்டிங்களா, நீங்கள் தான் பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டே தான் இதை கேட்டிருப்பான். அப்படியே ஜின் வந்து அப்படியே டே திரும்பி பார்த்துட்டு, ஏன்டா இல்லை அந்த இன்ஜெக்ஷன் போடுற வழியெல்லாம் என்கிட்ட தரீங்க, அந்த இன்ஜெக்ஷன் போடுற வழியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இது கெட்டுற வழியும் என்கிட்ட தரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி டே பார்த்து கேட்குறான். இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு, ஐயோ இந்தா அதை கெட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே அவன் கிட்ட வரான். இப்போ ஆரம்பது இல்லை நீங்கள் கேட்டுங்க, இல்லை வேணாம் நீங்களே கெட்டிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவன் நல்லா கெட்டுவான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு நீங்களே கெட்டி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜின்னு அப்படியே கெட்டு போட்டுரு. ஓகே இதில் கொஞ்சம் பெயின் இருக்கும், பட் ரத்தம் வந்தால் மட்டும் இங்கே வாங்க, ஓகேவா, இனிமேல் நீங்களே ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு. இப்படியே ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. இப்போது நம்ம ஜின் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஷாப்பிங் மாலுக்கு போகிறாரு. இப்போ அங்கே வச்சு நம்ம ஜெய்ஹோப் தான் அப்படியே எதிர்த்தால வராரு. இப்போ பார்த்துட்டு, ஹாய் டாக்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சைடில் பார்த்தா ஆரம் தான் அங்கே வராரு. அப்படியே வந்துட்டு, ஜெய்ஹோப் போகலாமா அப்படின்னு சொன்னேன். போகலாண்ணா, அண்ணா டாக்டர்ண்ணா அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஆரம் வந்து அப்படியே சைடில் பார்க்குறாரு. பார்த்தாங்க ஜின்னு தான் அப்படியே நிற்கிறாரு. டாக்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி போகுது, ரொம்ப நல்லா போகுது, அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது, கையில் காயெல்லாம் பரவாயில்லையா, இப்போ எனக்கு அது பரவாயில்ல, அப்புறம் உங்கள் 3 பிரதர்ஸும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, பிரதர்ஸா அப்படின்னு சொன்னேன். அவங்க உங்கள் பிரதர்ஸ் தானே, ஆமாம் அவங்க என்னோடய பிரதர்ஸ் தான், இருந்தாலும் அவங்க வேறு இடத்துல இருக்காங்க, நான் வேறு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே இருந்தாலும் 4 பேரும் ஒன்றா தானே வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே. நாங்கள் 4 பேரும் ஒன்றா தான் பார்க்குறோம். ஓகே நீங்கள் உங்கள் பிரதர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? என் பிரதர்ஸ் என்ன, அவனுங்களுக்கு என்ன நல்லா இருக்கிறானுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது ஆரம். அப்புறம் சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு அண்ட் எனக்கு இன்றைக்கி நைட் ஷிஃப்ட், அதனால தான் சரி ஓகே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆரம் அங்கேருந்து அப்படியே வந்துடுறான். இப்போ அப்படியே ஜெய்ஹோப் பார்த்துட்டு, நீ போகிற ரூட்டே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்னன்னு தெரியலடா, எனக்கு இவன் உங்களுக்கு அண்ணியாக வந்தால் நல்லா இருக்குமோ, உங்கள் 3 ஒருத்தர் நல்லா பார்த்துப்பானோன்னு தோணுது, அதனால அப்படின்னு சொல்லிச்சுல, அதனால் சார் 1 சைடாக லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் கேட்குறாரு. அப்படின்னு கூட வச்சுக்கோ, ஏன் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குடா, அப்போ என்ன கல்யாணம் பண்ணிட வேண்டியது தானே. டேய் லவ்வை சொல்லணுன்னாலே பயமாக இருக்குடா, நான் எப்படிடா போய் சொல்லுவேன், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பெரிய மாஃபியா, எப்படிடா ஒரு மாஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பையன் சம்மதிப்பான், அதனால தான் என் மனசுக்குள்ளே இருக்கிறது உள்ளே இருந்துட்டு போட்டேன்னு அப்படியே விட்டுட்டேன். ஒருவேளை இந்த ஃபீல்டுக்குள்ளே இல்லாமல் இருந்திருந்தா ப்ராமிஸு சொல்கிறேன், அவன்கிட்ட போய் நான் கேட்டிருப்பேன் லவ் பண்ணலாமான்னு, பட் நான் இந்த ஃபீல்டில் இருந்துட்டு வேணாண்டா ஆல்ரெடி, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் அப்படியே போகிறாரு. இப்போ அப்படியே ஜெய்ஹோப் பார்த்துட்டு, அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறேன் போல், அண்ணனுக்காக எதுவும் அதை பண்ணியாகணுமே அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் யோசிச்சிட்டேன். சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப் அப்படியே பின்னாடியே போயிடுறான். அப்படியே மொட்டை மாடல நின்று நம்ம ஜெய்ஹோப் தான் தீவிரமாக யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு.
இப்போ அப்படியே நம்ம சுகாவும் ஜேகே அப்படியே மேலே போகிறாங்க. மேலே போய்ட்டு என்னாச்சுண்ணா ரொம்ப ஏதோ தீவிரமாக யோசிக்கிற மாதிரி இருக்குது, என்ன எவனாவது பிஸ்னஸில் குறைச்சல் கொடுக்குறானா என்ன, போட்டு தள்ளிடட்டா என்ன அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா ஆனாவுனா கன்னு துப்பாக்கி ஷூட்டு வேணாடா சும்மா இருங்கடா அப்படின்னு சொன்னேண்ணே. என்னாச்சுண்ணா ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேண்ணே. நம்ம 4 பேரும் மாஃபியா, ஆனால் நம்மளுக்கு ஒரு பிடிச்ச லைஃப்பை கூட நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் கேட்குறான். என்னண்ணா சொல்கிற, நம்ம ஹாப்பியாக தானேண்ணா இருக்கிறோம், நீ உனக்காக நான், எனக்காக நீ, நம்மளுக்காக நம்ம அண்ணன்மாருங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக தானேண்ணா இருக்கும், இதில் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்டோடனே, அது இல்லை ஜேகே, அண்ணனுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, ஆனால் அண்ணன் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால போய் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அண்ணனுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கா, அப்போது அண்ணன் போய் சொன்னால் அப்போ நம்மளுக்கு அண்ணி வருவாங்களா அப்படின்னு சொன்னேண்ணே. எப்படிரா ஒத்துக்குவாங்க அவங்க, நம்ம ஒரு மாஃபியா, நாளைக்கு நம்மளுக்கு எதாகுமோ என்ன ஆகுமோ, இல்லை அவங்களுக்கும் ஏதாவது உயிருக்கு ஏதாவது சேதமாகுமோன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்கல்லாடா, இப்படிரா ஏற்றுப்பாங்க. ஓ அண்ணன் போய் பேசிட்டானா, அவங்க வேணும்னு சொல்லி விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போச்சுல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணன் போய் சொல்லவே இல்லை. நம்மளை மாதிரி மாஃபியாவை எந்த பையன்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குவான், அதான் ஒருவேளை அண்ணன் போய் கேட்டு ஏதாவது ரீசன் சொல்லி நோ சொல்லிட்டா அது அண்ணனுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அவன் போய் சொல்லவே இல்லை. அவன் பாட்டுக்கு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பிடிச்ச பையன்கிட்ட கூட லவ் சொல்ல முடியலையே அப்படின்ட்டு. அதான் நம்மளுக்காக அண்ணன் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறான், அதான் அண்ணனுக்காக ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். யாருன்னு சொல்லுண்ணா, அவங்கக்கிட்ட போய் நாங்கள் பேசுகிறோம். டேய் போங்கடா, அவங்கள்ட்ட ஏதாவது சொன்னாலே உடனே துப்பாக்கி கன்னு ஷூட்டு நிற்பீங்க, சும்மா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் சொல்ல எப்படி சொல்கிறாரு. ஜேகே வந்து எப்படி சுகா திரும்பி பார்த்துட்டு, நான் யாருன்னு சொல்லுண்ணா, நாங்கள் எதுவும் போய் கேட்கல, சொல்லு யாருன்னு. அது ஒன்றும் இல்லைடா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தார் ஒரு டாக்டர் கிம் சுக்ஜின் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னேன். ஓ அந்த பெரிய டாக்டரா, ஆமாண்டா, அண்ணனுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது 3 பேர் இப்படி யோசிச்சுட்டு, அண்ணா இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பாரு இந்த மாதிரி பண்ணணும்னு வெயி, கண்டிப்பாக அந்த டாக்டருக்கு அண்ணன் மேலே வெறுப்பு தான் வரும், நீ சும்மா இரு, ஏதாவது பார்க்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம அண்ணனுக்கு அவங்கள பிடிச்சது மாதிரி அவங்களுக்கு நம்ம அண்ணனை பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும், அப்படி ஓகேன்னா நீ சொல்கிற ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, தெரியலை, பார்க்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 3 ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் இப்போ ஆரம்புக்கு ஒரு கால் வருது, உன்னோட பிஸ்னஸ் ஃபைலை நான் திருடிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு, ஜேகே என்னோடய ஃபைல், அது நான் கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலையும் கண்ணு முழிச்சிருந்து பார்த்த ஃபைல்ரா, அது என்ன தைரியம்னா அவன் தூக்கிட்டு போயிருப்பான். நம்ம ஆஃபீஸில் ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குது, அந்த கருப்பாடை கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைலை திருடி வச்சுருக்கிறோம் உயிர் எனக்கு வேணும்டா அப்படின்னு சொன்னேண்ணே. அண்ணா கூலாருண்ணா, உனக்கு என்ன, நீ ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்ட ஃபைல், அந்த ஃபைல் உனக்கு வேணும் அதானே, நான் எடுத்துகிட்டு வரேன் சுகாண்ணா அப்படின்னு சொன்னேன். சொல்கிறா, அந்த ஃபைலை நான் எடுத்துகிட்டு வரேன், நம்ம ஆஃபீஸில் இருக்க கருப்பாடை நீ கண்டுபிடி அப்படின்னு சொன்னோன்னே. யார் நீ அவனை கொல்லுவ அப்படின்னு சொன்னேன். சரி கொல்லலை, ஃபோன் அடிக்கிறேன், 2வது வாங்க, நான் ஃபஸ்ட்டு அவன் எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் நம்ம ஆஃபீஸில் இருக்க கருப்பாடை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே அங்கேருந்து அப்படியே போயிடுறான். இப்போ சுகா அப்படியே திரட்டி எடுத்து பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, அந்த ஆஃபீஸரில் மேனேஜராக ஒருத்தர் இருக்கார், அவரோட பிஏவாக தான் இருக்கும். அவனை இப்போ அடித்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போச்சுல, அது வந்து அவருடைய அடியால் தான். அவன் தான் உள்ள வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து ஃபைலை திருடி கொண்டு கொடுத்துருப்பான். இதெல்லாம் ஆரம்புக்கு தெரிஞ்ச உடனே அப்படியே ஆரம்பம் என்ன பண்ணுறாரு, கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணிட்டு ஜேகேக்கு கால் பண்ணா, ஜேகே அண்ணா அவன் ஷாப்பிங் மாலில் தானே இருக்கான் அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே எல்லோரும் ஷாப்பிங் மாலுக்கு தான் போகிறாங்க. ஷாப்பிங் மாலுக்குள்ளே அப்படியே போய் நின்ன உடனே இப்போ அப்படியே ஆரம் வந்து கண்ணை கட்டுறாரு. இப்போ எல்லா பாடி கார்ட்ஸும் அப்படியே அந்த மாலை சுற்றிடுறாங்க. இப்போ ஆரம் வந்து அப்படியே 2-3 பேர்த்துல கண்ணை காட்டி, அவள் எங்கே இருந்தாலும் உயிரோடு விடக்கூடாது, ஜேகே சுற்றி தான் நிற்கிறான், ஜேகே எங்கே நிற்கிறான்னு பார்த்து கண்டுபிடிச்சி அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னானே. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க. இப்போது இந்த ஷாப்பிங் மாலுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காகவே நம்ம ஜிமின், யோன்ஜின், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜின்னும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இவங்க 4 பேர் இப்போ ஷாப்பிங் மாலில் தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஜேகே பார்த்துட்டு, இவனுங்க 4 பேர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்து அவனை காணும். இப்போ அப்படியே இந்த 3 அடியாளுங்களாம் அப்படியே உள்ளே வராங்க. அவ்வளோ வந்துட்டு, சார்
அவன் எங்கே சார் அப்படின்னு சொல்ல முடியல. ஐயோ இங்கே தான் ஏன் நின்னான், எங்கே போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே கீழே பார்த்தா இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோட சவுண்டு வந்து கேட்குது. இப்போ ஜேகே அந்த பாடி கார்ட்ஸ் அப்படி கீழே எட்டி பார்த்தா அவனுக்கு இது முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் போலுக்கு. அவனும் நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அவனும் அப்படியே ஆரம் முன்னாடி கெத்தாக நிற்கிறான். இப்போ இதை ஜேகே பார்த்துட்டு ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே என்ன பண்ணுறான்னா அப்படியே ஓடுறான். ஓடி அப்படி கீழே தான் போடுறான். இப்போ இந்த சவுண்ட் வந்து நம்ம ஜின்னுக்குமே கேட்டிருக்கோம். ஜின்யோன் ஜின் ஜிமின் டேக்கெல்லாம் கேட்டிருக்கோம். இப்போ அவங்க 4 பேருமே அப்படி மேலேருந்து எட்டி பார்த்தா இங்கே நம்ம மற்ற 4 மெம்பர்ஸும் கீழே நிற்கிறாங்க. பார்த்துட்டு என்னாச்சு தெரியலையே, சரி வாங்க இப்போ கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அப்படி கீழே வராங்க. இப்போ அப்படியே எல்லோரும் கீழே வந்து அது சைடில் அதாவது நிறைய பேர் நிற்கிறாங்க. அது சைட்லேயே இவங்களும் நின்று பார்த்துட்டு நிற்கிறாங்க. இப்போ பார்த்தா என்ன தைரியம் இருந்தால் என் ஃபைல் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிச்சுல. ஏப்பா நீ எல்லா ஃபைலும் கரெக்டாக பார்த்து எடுத்து நீ எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி எல்லா ப்ராஜெக்ட்டும் உன்கிட்டே எடுத்துக்கிட்டேனா பின்ன எங்களுக்கு ப்ராஜெக்ட் வேண்டாமாப்பா, நீ மட்டுமே இந்த உலகத்தில் பெரிய மனுஷனான போதமா, எங்களெல்லாம் பெரிய பார்த்தா மனுஷனா தெரியலையா, எங்களுக்கும் சாப்பிட்னா பணம் வேணும்பா, அப்படின்னா ப்ராஜெக்ட் அது நான் பண்ணாதானே உண்டு, அப்போ தானே எங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னானே. அது நீ கஷ்டப்பட்டு உன்னோட விடாமுயற்சியில் நீ வாங்க எதுக்கடா அடுத்தவன் பொருளை திருடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி டென்ஷனாக முன்ன போகிறான். இப்போ அப்படியே ஜெயகோ பார்த்துறான். அண்ணா நான் வெயிட் பண்ணான், நிறைய பேர் நிற்கிறாங்கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அவன் நின்று என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டென்ஷனாக போனோடனே சுகா பார்த்துட்டு அண்ணா இவனை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போனா அப்படின்னு சொன்னோன்னே என்னால் போக முடியாது, அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் எத்தனை நாள் கண்ணு முழிச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக கத்துறான். இப்போ சரி நான் புரியுதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு இப்போ அப்படியே கன் எடுத்து அவனை பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே அப்படி தான் கன் எடுத்து பாயிண்ட் பண்ணி இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷூட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நிறைய அதில் ஒரு சில பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே கீழே விழுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க. இப்போது நம்ம ஜின் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவங்க 3 பேர் மேலேயும் அப்படியே கன் ஷூட் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு ஒரு அப்படியே ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்குள்ளே அப்படியே கூட்டிகிட்டு போய் அப்படியே ஒளிய வைக்கிறாரு. ஒளிய வச்சுட்டு என்னாச்சுன்னு தெரியலையே, இவ்வளோ கன்ஷூட் நடக்குது, இதெல்லாம் முடியாமல் நம்மளால இங்கேருந்து போக முடியாது, அதனால இங்கேயே இருந்துக்கோங்க ஓகே அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 4 பேர் அப்படியே இந்த ஷாப்பிங் மாலில் வந்து அப்படி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஆரம்பம் வந்து ஒருத்தர் பாயிண்ட் பண்ணி ஆரம்பம் ஷூட் பண்ண போகிறான். இது ஜின், அதாவது ஜின் வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான்ல, அவனுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் டோர் மாதிரி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கன் ஷூட்டே நடக்குது. இப்போ ஆரம்பம் ஒருத்தன் பாயிண்ட் பண்ண உடனே ஜின் எதை பற்றியுமே யோசிக்காமல் ஹலோ ஆரம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஆரம்புக்கு பின்னாடி வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு இப்போ ஜின் அந்த இடத்துல நிற்கிறான். இப்போ ஜின்னோட கையிலேயே ஷூட் ஆயிடுது. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஜின் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கன்னத்தில் தட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் எந்திரிச்சு அப்படியே ஜின்கிட்ட வராங்க. இப்போ வந்து என்ன அப்போது இவங்க 4 பேர்த்தையும் கொன்னா நீங்கள் 4 பேர் அடங்குவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டா டேய் கொல்லன்னா எங்களை கொல்லாண்டா, அவங்கள ஏன்டா கொல்லதுக்கு தெரியல, இந்த சைடு பாடுறா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த சைடு பார்த்தா நம்ம சுகாவும் ஜேகே அப்படியே கன் பாயிண்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இன்னைக்கு செத்தாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே டப்புன்னு ஷூட் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு அப்படியே விழுந்துடுறான். அவன் இப்போ அப்படியே கிட்ட வந்துட்டு அண்ணா என்னாச்சுடா அப்படின்னு சொன்னேன். நான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன்டா, எனக்கு குறுக்க வந்துட்டாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அவங்க உங்களை ஷூட் பண்ண தான் வந்தாங்க, உங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்கள் ஹயாங் குறுக்க வந்துட்டாரு, ஹயாங் எலும்புங்க ஹயாங் அப்படின்னு சொன்னானே. அப்படி ஜின் பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லைடா நான் பார்த்துக்கிறேன், அது ஷோல்டரில் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே தூக்கிட்டு ஓடுறாரு. இப்போ அப்படியே ஜெய்ஹோ பார்த்துட்டு டேய் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே சுகர் திரும்பி பார்க்குறான். சொல்லுண்ணா. டேய் கண்டிப்பாக அவருக்கும் நம்ம அண்ணன் மேலே ஏதோ இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே என்னண்ணா வளர்ற, இல்லைடா அப்படின்னா நம்ம அண்ணனை ஷூட் பண்ண வச்சுட்டு அவர் ஏன்டா கொடுக்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க ஏதோ நல்ல எண்ணத்தில் சரி நம்ம ஒரு 4-5 இடத்துல பார்த்தோமே நமக்கு தெரிஞ்சவராச்சின்னு சொல்லிட்டு கொடுக்க வந்திருப்பாரு, நீ அப்படின்னு நினைக்கிறியா? ஏன் அவங்களுக்கும் ஒருவேளை நம்ம அண்ணன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் மாதிரி ஏதாவது வந்துருந்தனா, டேய் நம்ம அண்ணனையும் அவங்களையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமாடா அப்படின்னு சொல்லிடலாம், அது எப்படின்னா முடியும், வா ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி போகிறாங்க. இவங்க முன்னாடி போகிறபோது அது எங்கள் அண்ணன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி பின்னாடியே ஓடுறாங்க. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ நம்ம ஜிமின் அப்புறம் நம்ம யோன்ஜின் 3 பேர் தான் ஜின்னுக்கு வந்து அந்த புல்லட்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து நான் அப்படின்னு சொன்னேன்னா ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜின்னு வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்ல நம்ம வந்து டேயும் ஜிமின் எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து அப்படி கெட்டு போட்டு இப்போ உனக்கு ஓகே தானண்ணா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஓகே தான்டா. அப்புறம் அவங்க 4 பேர் அவங்க 4 பேர் வெளியே நிற்கிறாங்க, நீங்கள் வெளியே நில்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னேன்னா சரி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 4 பேர் உள்ளே வராங்க. வந்துட்டு
டாக்டர் உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் ஏன் டாக்டர் குறுக்க வந்தீங்க, அது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை அவங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை தயங்குறாங்க. இப்போ பார்த்தியா அவங்களுக்கு ப்ராப்பரான ரீசன் கூட இல்லை, நம்ம அண்ணாமலை ஏதோ இருக்குடா அப்படின்னு சொன்னானே. சரி அப்படி இருக்குன்னா அண்ணனை பேர் ப்ரப்போஸ் பண்ண சொல்லு போ அப்படின்னு சொன்னானே. நான் இப்படிடா சொல்லுவேன் சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். இப்போ நேராக ஜெயஹோப் என்ன பண்ணுறானா அப்படியே ஆரம் பக்கத்தில் வந்து நான் ஒன்றா அவரை காப்பாற்றிருக்குறாங்கண்ணா அப்படின்னு சொன்னாண்ணா. ஆமாண்டா ரொம்ப பாவம், என்னால் அவங்களுக்கு ஷோல்டரில் வர அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு சொன்னேண்ணே. அண்ணா நீ அவங்கள லவ் பண்ணுற மாதிரி அவங்களும் உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேண்ணா அப்படின்னு சொன்னேண்ணே. ஜெய்ஹோப் தேவையில்லாமல் பேசா ஜெய்ஹோப் வாய் முடிட்டு இல்லை அப்படின்னு சொன்னேண்ணே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெய்ஹோப் சைடில் போய் நிற்கிறான். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை டாக்டர். சரி ஓகே நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பார்த்துப்போங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மற்ற எல்லோரும் அப்படியே கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ ஜெய்ஹோப் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் பார்த்துட்டு என்ன நான் யோசிக்கிறேன், மறுபடியும் யோசிச்சு அண்ணன்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே தான் போகிறேன் நீ அப்படின்னு சொன்னேன். டேய் 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் கூட பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? சரி ஒருவேளை அந்த கடவுள் நம்ம அண்ணனுக்கும் அந்த டாக்டருக்கும் எழுதி வச்சுருந்தா நடக்கும், பேசாமல் போனா நீ அப்படின்னு சுகா சொல்கிறான். சரி ஓகே எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெய்ஹோப் அப்படியே போயிடுறான். இப்போ இப்படியே ஒரு 1 month கூட ஸ்கிப் ஆகுது. இப்போது நம்ம ஜின் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறாங்க. இப்போ ஒருத்தங்க வரான் வந்து நீ தான் ஆரமோட லவ்வரா அப்படின்னு சொன்னேன். என்ன ஆரமா? ஆரம் யார் அப்படின்னு சொன்னேன். அதான் த மாஃபியா கிங் ஆரம் அப்படின்னு சொன்னேன். ஓ மாஃபியா ஆரமா? அவர் எனக்கு தெரியும், அவர் ஜஸ்ட் என்னோட பேஷண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பேஷண்டா? என்ன என் காதிலே உருட்டுறியா அப்படின்னு சொன்னேன். இல்லையே அவர் எனக்கு பேஷண்ட் தானே அப்படின்னு சொல்கிறான். நான் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், நீயும் ஆராமும் 3 months லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். 3 months லவ் பண்ணுறோமா? இந்த விஷயம் எங்களுக்கே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி ஜென் சொல்கிறாரு. இப்போ இவங்க 3 பேரும் என்ன பண்ணியிருப்பானுங்க, சிரிச்சுக்கிட்டே உள்ளே வரானுங்க. உள்ள வந்துட்டு ஹயாங் இன்னைக்கு என் பேஷண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் உள்ளே வாங்களேன் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் 3 பேரும் அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்து உட்காந்துட்டோம். ஹோ டேய் இவங்க 4 பேரும் பிரதர்ஸ் தான் போலுக்குடா, இவனுங்க 4 பேர்த்தையும் கரெக்டாக தூக்கணும்னு வையேன், அவனுங்க 4 பேரும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வலிக்குள்ள வருவானுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே என்ன இவனுங்க 4 பேர்த்தையும் பார்சல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க 4 பேர்த்தையும் அப்படியே யாரோ ஒருத்தர் கடத்திட்டு போயிடுறான். இப்போது இந்த விஷயம் வந்து ஆரம்புக்கு நியூஸ் வருது. ஃபுஷட் அப்படிங்கிற மாதிரி ஆரம் அப்படியே டென்ஷனாக நிற்கிறான். இப்போ அப்படியே மேலேருந்து 3 வரைக்கும் வந்துட்டு என்னாச்சுன்னா டேய் நம்ம 4 பேர்த்தோட லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸை பிடிச்சி அவன் கட்டி வச்சுருக்கானாண்டா அப்படின்னு சொன்னேன். என்னது லவ்வர்ஸா? அதுவும் நம்ம 4 பேர்த்துக்குமா? யார் நான் கடத்தினது அப்படின்னு சொல்ல முடியல. அதான்டா அந்த பீட்டர் தாண்டா கடத்தியிருக்கான் அப்படின்னு சொன்னேன். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த குடோனுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா அவனுங்க கட்டி வச்சுட்டு நீங்கள் வருவீங்கன்னு தெரியும்டா, முதல்ல நம்ம ஆரம்போட லவ்வரை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜின்னோட கழுத்தில் கத்தி வைக்கிறாங்க. ஜின்னு வந்து எந்த வித ரியாக்ஷனும் இல்லாமல் அவர் நார்மலாக தான் இருக்கிறாரு. இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்க பர்சனை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி அவன் கழுத்தில் கத்தி வச்சோன்னா ஐயோ சார் 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 எனக்கு இந்த கத்தி துப்பாக்கினாலே பிடிக்காது சார், தயவு செஞ்சு அது எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தில் வச்சுட்டு நிமிந்து பார்த்துட்டு என்ன சுகா இது உன்னோட லவர் போலுக்கு அப்படின்னு சொன்னேன். ஏண்டா இவ்வளோ டம்மியான பையனையாடா நான் லவ் பண்ணுவேன், சி டேஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே மூஞ்சி திருப்புறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஜிபின் புலம்பிக்கிட்டு சார் 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 காப்பாற்றுங்க சார், சார் மாஃபியா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீ சாகடா நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஓவராக தான் வாய் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகர் திரும்பிக்கிறான். இப்போ அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு ஜேகே உன்னோட பாய் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிடவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கழுத்தில் கையை வச்சோடனே கையிடுறா நீ எவன் கூட கம்பேர் பண்ணியிருந்தா கூட என்ன சும்மா இருந்திருப்பாடா, போயும் அந்த சிடுமுஞ்சு கூட என்ன கம்பேர் பண்ணுற பற்றியா கையிடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா பரவாயில்லையே என்ன ஜேகே ஒன்றை மாதிரியே செம்மையாக திமிரு பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னேன். கரெக்டு நீ கரெக்டாக தான் பண்ணுற, அந்த கத்தியை அங்கே வச்சுருக்கிற கொஞ்சம் பின்னாடி தாத்தான்னு ஏன் செத்துருவான், அதோடு என் காது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படியே போட்டு தள்ளிட்டு பார்க்கலாம், நான் அப்படியே வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்க பசங்கிட்ட வந்து நட்டு ஜெய்ஹோப் போட்டுறவா அப்படின்னு சொன்னோன்னே பாவண்டா பார்க்குறதுக்கே பச்சை குழந்த மாதிரி இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் சொல்கிறான். இப்போ அப்படியே இவங்க 3 பேரும் பார்த்துட்டு
அதாவது நம்ம ஜிமின் பிரதர், மாஃபியா சார் தெரியாதனமா நீங்கள் அழகாக க்யூட்டாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்கன்னு தெரியாமல் சொல்லிட்டேன் ஆரம் சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க சார், நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க சார், அப்படியே அந்த க்யூட்னஸை காப்பாற்றி எங்களையும் எப்படி காப்பாற்றிடுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே, என்னது க்யூட்டாக இருக்கானா, யார் அண்ணனா, என் அண்ணன் க்யூட்டு தானே எங்களுக்கே தெரியும்டா, என்ன தெரியும் என் அண்ணனை க்யூட்டுன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்க்கு அப்படியே டென்ஷன் ஆகுறான். டென்ஷன் ஆகி அப்படியே கன் எடுத்து பயன்பட்டு என்ன தைரியம் இருந்தால் என் அண்ணனை க்யூட்டுன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்டா க்யூட்டுன்னு தானடா சொன்னேன், வேறு ஏதாவது சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். இவன் வாயை ஃபஸ்ட்டு வெட்டணும்டா, இவன் வாயை வெட்டணும், நான் சுகானா இவனை வந்து ஷூட் பண்ணான் அப்படின்னு சொன்ன உடனே அதான் ரொம்ப துள்ளுறாடா அந்த வாத்து குஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நேர பக்கத்தில் வந்து போட்டுருவாடா அப்படின்னு சொன்ன உடனே சார் என்ன சார் ஒருத்தர் என்னடா நான் கத்தி நிட்டுறாரு, இன்னொருத்தர் என்னடா நான் துப்பாக்கி நிட்டுறாரு, அடப்பாங்கப்பா எவனாவது ஒருத்தர் காப்பாற்றுவானுங்கன்னு பார்த்தா இப்படி கிடந்து டென்ஷன் பண்ணுறாங்க. டே அன்னைக்கு என்னமோ சொன்ன பெரிய பிஸ்னஸ் மேனு காப்பாற்றி கிழிச்சிருவானுங்கன்னு சொன்னேன், எவனாவது காப்பாற்றுக்கான பாருடா போடா அந்த பக்கம், ஐயோ கண்ணி கழியாமலே சாக போகிறேன்னு நினைக்கும் சில கஷ்டமாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அழுதுகிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே யோனிச்சு நீ திரும்பி பார்த்துட்டு, ஏன்டா மனுஷன் இங்கே செத்துருவானா உயிரோடு இருப்பானான்னு சொல்லிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கான், நீ என்னடானா கண்ணி கழியாமல் சாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, எல்லாம் தலை எழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெய்ஹோப் சார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜெய்ஹோப் நிமிந்து பார்க்கலாம். ப்ளீஸ் சார் இந்த மாஃபியா கிட்ட வந்து என்னை காப்பாற்றுங்க சார், அவன் என்னடானா மிரட்டிக்கிட்டே இருக்கான் சார், என்னமோ பைத்தியக்கார கணக்கில் வளரிக்கிட்டே இருக்கான் சார், ப்ளீஸ் சார் எப்படியாவது காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே, டேய் மரியாதை அவங்க 4 பேர்த்து விட்டுரு அப்படின்னு சொன்னானோ, விட முடியாதுடா, நீ வாயால் சொன்னால் கேட்க மாட்ட, உன் தம்பி எப்படி செத்தானோ அந்த மாதிரி நீ செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் எடுத்து அப்படியே டொப்புன்னு ஷூட் பண்ணிடுறாரு. இப்போ அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். இவனை இந்த 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 பைத்தியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 4 பேர்த்துக்கும் கெட்டால் ஒத்த விட்டோன்னே, சரி டே போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே, போகலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அப்படியே பின்னாடி போகிறாங்க. இப்போ அப்படியே பார்த்தோன்னே, ஒரு நிமிஷம் எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு போகிறோம், போர் அடிக்குது, இவ்வளோ நேரம் இவன் என்னெல்லாமோ பைத்தியம் கணக்கில் பேசி கழுத்தை அறுத்துட்டான், சரி நைட் ஆகிடுச்சு எனக்கு டைம் ஆகுது, நாங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் போகிறாங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை சார் நாங்கள் அப்படியே போகிறோம், இல்லை என் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர்த்தையும் அப்படியே இவங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. சரி நீங்கள் 4 பேரும் அந்த ரூமை எடுத்துக்கோங்க, நீங்கள் அந்த எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 3 நேரம் ஆளுக்கு ஒரு ரூமுக்கு போயிடறாங்க. அந்த கெஸ்ட் ரூம் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ரூம்குள்ளே தான் இவங்க 4 பேர்த்தையும் அனுப்பியிருப்பாங்க. இப்போ அப்படியே காலையில் அப்படியே முழிச்சு கீழே வராங்க. கீழே வந்தோன்னே சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னேன். எங்கே போகிறீங்க? நீங்கள் இனிமேல் எங்கே போனாலும் உங்களுக்கு ஆபத்து தான், அவனுக்கு ஏதோ பைத்தியம் கணக்கில் பேசிகிட்டு இருக்கிறானுங்க, ஏதோ நீங்கள் 4 பேரும் எங்கள் 4 பேர்த்தையும் லவ் பண்ணுறது மாதிரி நம்ம 4 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு நினச்சி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் எப்போனாலும் எங்களை பழி வாங்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க உங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே போகாதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொன்னேன்னா, என்ன அப்போது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியல. நாங்கள் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதுங்க, வேணா ஆளுக்கு ஒரு வேலை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். என்னது இந்த சிறுமூஞ்சிகளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? வாங்கடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ அப்படியே ஜிம் பார்த்துட்டு பயம் மூடு சனியனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு, சார் எங்களுக்கு இந்த மாஃபியா செட் ஆகாது சார், நாங்கள் அப்படியே போகிறோம் சார் அப்படின்னு சொன்னேன்னே, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அவங்க உங்களை டார்கெட் பண்ணி அவங்க ஷூட் பண்ண தான் செய்வானுங்க. இன்றைக்கி அது கடத்தினானுங்க, நாங்கள் காப்பாற்றிட்டோம், பட் நாளைக்கு ஷூட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை. ஜெய்ஹோப் சொல்கிற மாதிரி நம்ம 4 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே, அது எப்படி முடியும்? நீங்கள் ஒரு மாஃபியா, நாங்கள் டாக்டர், எங்களோட கெரியர்லேயே நாங்கள் ரொம்ப மேலே வரணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம், இதில் கல்யாணம் அப்படிங்கிற போச்சில் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஜின் இழுக்கிறான். இப்போ அப்படியே அப்படியே கிட்ட வந்துட்டேன், ப்ளீஸ் ஜின் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே ஜின் அப்படியே ஆரம்போட கண்ணை பார்த்துட்டு, அது வந்து ப்ளீஸ் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னேன். அது வந்து ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜின் சொன்ன உடனே, நிஜமாவா? பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜின் தலை குனிறான். டேய் நம்ம ஹயானுக்கு கல்யாணம் வேண்டாம், வாடா எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்னு சொன்னாடினேன். அதாவது ஜிமின்னு அப்படியே ஓடுறதுக்கு நிற்கிறாங்க. இப்போ அப்படியே யோஞ்சின்னு பார்த்துட்டு,
நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இப்போ அப்படியே ஜிம்மி திரும்ப அட சைக்கோ பிடிச்ச பைத்தியக்காரனே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை பிடிச்சி சொல்லிட்டேன். ஓ கல்யாணம் பண்ணிக்கலாமே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போது நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோஞ்சி அப்படியே ஜெய்ஹோப் பக்கத்தில் வரான். இப்போ ஜெய்ஹோப் அப்படியே டைட்டாக ஹேக் பண்ணிட்டு உண்மையிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே யோஞ்சின்னு தலையாடுறான். இப்போ அப்படியே மச்சான் அவனும் ஒரு மாஃபியாவை கரெக்ட் பண்ணிட்டான் மச்சான் என்னடா கரெக்டாக 2 சிறுமுஞ்சி நம்மக்கிட்ட கவுத்து விட்றாங்க மச்சான் வேண்டாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஃபோன் நிற்க வச்சேன். ஏய் எங்கே போகிறீங்க? அதான் அண்ணன் சொல்கிறான்ல அப்படின்னு சொன்னானே. உங்கள் அண்ணன் சொல்கிறாருங்கிறதுக்காக இந்த சிறுமூஞ்சிகளை எங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது சார், நாங்கள் கிளம்புறோம். யாரை பார்த்து சிறுமூஞ்சி தரேன்? இல்லை அவன் தப்பாக சொல்லிட்டான். அவன் நீங்கள் சிறுமூஞ்சில நீங்கள் பூனை அப்படின்னு சொன்னானே. என்னது பூனையா? ஆமாம், நீங்கள் மட்டும் என்ன வாத்து குஞ்சுன்னு கூப்பிட்றீங்களா? நான் உங்களை பூனைக்குட்டி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன்னே. பூனைக்குட்டியா? பூனைக்குட்டி சாஃப்டாக இருக்கிற நேரத்தில் சாஃப்டாக இருக்கும், ஆனால் சீரக்கூடிய நேரத்தில் புரண்டி வச்சிடும். அந்த மாதிரி தான் நீங்கள் பூனைக்குட்டி தான் அப்படின்னு சொன்ன உடனே அடிங்க கொய்யால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா அப்படியே பின்னாடி துரத்துறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஐயோ சார் என்ன விட்டுருங்க சார், வாத்து நல்லா குட்டையாக வாத்து குஞ்சாட்டம் இருந்துக்கிட்டு என்ன பார்த்து பூனைன்னா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சின்ன துரத்துக்கிட்டே ஓடுறாரு அவர். இப்போ அப்படியே பார்த்து என்ன போய் இந்த பைத்தியத்துக்கிட்ட மாட்டி விட்டாரு, இவர் எப்போ பார்த்தாலும் புள்ள பிடிக்காரன்னு வர சொல்லுவார் அப்படின்னு சொன்னானே. நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொன்னேன்னா அப்படி இவரோட பாயிண்டில் தான் இருக்கிறது. சார் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் வெறுப்போல எனக்கும் வெறுப்போல, வாங்க நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பித்து ஆமாண்டா அந்த பசங்களோட சேஃப்டிக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ஜேகே அண்ணனுக்காகடா அப்படின்னு சொன்ன உடனே சரி பண்ணுறேன் சார், மைண்டை மாறிடாதுங்க சார் ப்ளீஸ் சார். என் அண்ணன் சொன்னால் நான் என்ன வேணாலும் கேட்பேன், என் அண்ணன் கல்யாணம் பண்ண சொல்லிட்டான் நான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜிமினை பிடிச்சிக்கிட்டு நல்ல குட்டி ஓத்து கொஞ்சாட்டம் இருந்துக்கிட்டு என்ன வாய் காட்டுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லணும். பண்ணடா சரி உனக்காக நான் இந்த வாத்து கொஞ்சம் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன நீங்கள் சலிச்சுக்கிட்டே ஒன்று என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வேணா என்ன விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாரு என் அண்ணன் சொன்னதான் மூடிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்குதா இருந்தா இரு, அப்படி இல்லைன்னா நானே இந்த ரவுடிங்க கிட்ட ஒன்று பிடிச்சி கொடுத்துட்டு சுட்டு கொன்னுறடான்னு சொல்லிட்டு வந்துடுவேன் பரவாயில்லையா? சிறுமுஞ்சிட்டு இதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். என்ன அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே நிற்கிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமினுக்கும் சரி டேக்கும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லை. அதே மாதிரி தான் நம்ம சுகாவுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லையேன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் ஆரம்புக்கும் ஜின்னுக்கும் ஓகே தான், நம்ம யோன்ஜினுக்கும் ஜேஹோப்புக்கும் ஓகே தான். இப்போ அப்படியே பார்த்துட்டேன் நம்ம எல்லோரும் ஒரே மேடையிலேயே கல்யாணம் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட அப்படின்னு சொன்னேன்னா ஆமாம் ஃபஸ்ட்டு உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லி சம்மதம் வாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்துட்டேன் இல்லை எங்களுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, அவங்க சின்ன வயசுலேயே எங்கள் 4 பேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஓ சாரி அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எனக்கு ஒரு அம்மா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். எங்களை எல்லாத்துக்கும் அம்மா அப்பா 2 பேருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்து சரி உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சொல்லலாமா அப்படின்னு சொன்னேன்னா அம்மா அப்பா கிட்ட மச்சான் நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசணுன்னு வையன், கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்க மாட்டாங்க புரியுதா அப்படின்னு சொன்னானே. புரியுது மச்சான், நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லலாம், நாங்கள் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசிட்டு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவோம் அப்படின்னு சொன்னேன். ஏன்டா என்கிட்ட அளவே கேட்காம நீ சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னே. ஆமாம்மா எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் அனுமதி கேட்டதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க பாப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு அது எப்படி ஒரு மாஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் எந்த அப்பா அம்மா தான் ஒத்துப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஓ எஸ் ரியலி கரெக்ட், ஃபஸ்ட்டு நம்ம கல்யாணம் பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் சொல்கிறான். இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜின்னு சொன்னாட அடக்குள்ள பிசாசே நம்மளை அப்படி கவுத்து விட்டுட்டான்டா அப்படின்னு சொன்னானே. மாமா மச்சான் இப்போ என்னடா பண்ணுறது, எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொன்னானே. வேறு வழி இல்லை மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முணங்கிக்கிட்டே இருக்கிறானுங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு முணங்காதுங்க பேபிஸ் அப்படின்னு சொன்னேன். என்னது பேபிஸா சார் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்ம இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க ஓகேவா, ஹாஸ்பிட்டல் தானே ஹாஸ்பிட்டல்
அது வந்து என்ன சொல்கிறேன், இட்ஸ் ஓகே, ஹாஸ்பிட்டலில் நான் வந்து அங்கே சீஃப் டாக்டர் உண்டு, நான் அவர்கிட்ட சொல்லி பார்த்துக்குறேன், நாங்கள் 1 வீக் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ நம்ம சின்ஹாயங்க ஃபஸ்ட்டு வாயை மூடினா போதும்டா, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே, டேய் சும்மா இருடா, அவர் காதில் விழுந்துச்சுன்னு வை, மறுபடியும் நான் எங்கேயாவது கொண்டு விட்டு துப்பாக்கி எடுத்து டப்புன்னு ஷூட் பண்ணிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொன்னானே. இல்லைடா இவன் ஓவராக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு என்னடா யோசிக்கிறேன், நம்மளை கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறானுங்க அப்படின்னு சொன்னானே. ஆமாண்டா, ஆமாம் நம்ம பாட்டமா டாப்பா, ஏண்டா அவனுங்களை பார்த்தா பாட்டம் கேரக்டர் மாதிரியே இருக்குது, நம்ம தான்டா பாட்டம் அப்படின்னு சொன்னேன். ஓ பொண்டாட்டி கொடுமனை என்னன்னு தெரியாதுல, காட்டுறேன் பொண்டாட்டி கொடுமனை எப்படி இருக்குன்னு இந்த டே காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏதோ பெரிய விளங்கம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த டேயை பற்றி இவங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்த காட்டுறேன் பொண்டாட்டி கொடுமனா என்னன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு போகிறான். இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, இது எங்கள் பேய் எப்படி முடிய போதோ, பரவாயில்ல அந்த பூனையும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பார்க்கல, ஒரு வேளை நம்மக்கிட்ட நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம், இல்லைன்னு வை கடிச்சு கொதறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினும் போயிடுறான். இப்போ அப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு பெரிய சர்ச்சில் தான் இவங்க 4 பேர்த்துக்கு மேரேஜ் நடக்குது. இப்போது நம்ம பாட்டம் கேரக்டர்ஸ் 4 பேரும் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நிற்கிறாங்க. அப்படியே நம்ம டாப் கேரக்டர் சைடு பார்த்தோன்னா அவங்க வந்து ஒயிட் அண்ட் பிளாக் காம்போவில் நிற்கிறாங்க. இப்போ அப்படியே ஒருத்தராக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே டாப் கேரக்டர்ஸ் 4 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் பாட்டம் கேரக்டர்ஸ் போடும்போது வந்து ஜின் அப்படியே வெக்கத்தோடு போட்டு விட்றாரு. இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு, ஐ லவ் யூ ஆரம் அப்படின்னு சொன்னேன். என்ன, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேன். உனக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சா, எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஐ லவ் யூ ஸோ மச் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம யோஞ்சின் அப்படியே வெக்கப்பட்டுட்டே அப்படியே ரிங்கு போடுறான். இப்போ அப்படியே டே பார்த்துறேன், ஐயோ இவன் வேறு வெக்கப்படுறானே, டே மச்சான் அப்படின்னு சொன்னேன். சொல்கிறா வெக்கப்படாதடா, துக்கமாக இருக்குடா அப்படின்னு சொன்னாடனா, சி போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ரிங் போட்டு விட்டோன்னா, ஐயோ இவன் வேறு வெக்கப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கேயே ரிங் போட்டு விட்டாச்சு. இப்போ இந்த சைடு பார்த்தா நம்ம சுகாவும் ஜிமினும் தான் அடுத்த ரிங் போட்டு விடுறாங்க. அப்படியே ரிங் போட்டு விடும் போச்சுல, சார் கொஞ்சம் இப்போவாது கொஞ்சம் சிரிக்கலாமே, நம்மளோட கல்யாணம் மெமரிஸ் கொஞ்சம் நிறையா இருக்கணும், கொஞ்சம் சிரிக்கலாமே அப்படின்னு சொன்னேன். என் மூஞ்சி அப்படி தான் போட்டு விடு, சிடுமூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே அவன் ரிங்கை போட்டு விடுறான். இப்போ அப்படியே இந்த சைடு வந்துச்சுன்னா இப்போ அப்படியே அப்படியே ரிங்கை கையில் வச்சுட்டு, இந்த ரிங்கை நான் உனக்கு போட்டு விட்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொன்னேண்ணே. போட்டு விடும், இல்லைன்னு வையேன் கன் எடுத்து போட்டுன்னு ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே போட்டு விட்றேன், போட்டு விட்டா நீ என்னோட ஹஸ்பண்ட், நான் உன்னோட ஹஸ்பண்ட், கரெக்டா? ஆமாம். ஹோ இந்த நான் உன்னை என்னென்ன கொடுமை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே ரிங் போடுறாரு. இது வரைக்கும் பொண்டாட்டியோட குடும்பம்னா என்னென்னு உனக்கு தெரியாதுல்ல, இப்போது என்னோடய குடும்பம்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாரு, எத்தனை நாள் என்ன கண்ணை காட்டி மிரட்டியிருப்பேன், இனிமேல் நீ ஒவ்வொரு தடவையும் ரூமுக்குள்ளே வரும்போதுல நீ என்னை பார்த்து தொட நடுங்கலை, என் பேர் டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிங் போட்டு விடுறான். இப்போ அப்படியே ஜேகே அதாவது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே என்ன சொன்ன, நீ என்னை தொட நடுங்க வைக்க போறியா அப்படின்னு சொன்னேன். தொட நடுங்க வச்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நீ தொட நடுங்காமல் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஒரு ஸ்மிக் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. ஓகேடா, இந்த ஸ்டோரி இந்த இடத்துலையே நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப டியூரேஷனும் கொஞ்சம் போயிடுச்சு. அண்ட் இருந்தாலும் நீங்கள் டியூரேஷன் டைம் நிறைய போடுங்கக்கா பரவாயில்ல அப்படின்னு சொன்னனால ஓகேடா, இனி நான் கொஞ்சம் கூடனாலும் பரவாயில்ல, நான் ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட்டாக ஆக்கிறதுக்கு பார்க்குறேன். ஓகே, நம்ம 3K சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சிட்டோம். அண்ட் ஐ எம் ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இந்த டைமில் நான் ப்ரொஃபஸர் வித் ஸ்டூடெண்ட் ஸ்டோரி தான் போடணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் 3K அடித்தனால 3K ஸ்பெஷல் ஒன் ஷாட் போட்டிருக்கேன். அண்ட் ஒருத்தங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்க, ஓகேவா ப்ரொஃபஸர் வித் ஸ்டூடெண்ட் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மாஃபியா ஹஸ்பண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ப்ரொஃபஸர் வித் ஸ்டூடெண்ட் போடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகேடா, நான் இது முடிஞ்சோன்னா கண்டிப்பாக ப்ரொஃபஸர் வித் ஸ்டூடெண்ட் போடுறேன். ஓகே, பை ஆர்மிஸ், லவ் யூ.